வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. உடலையும் மனசையும் ஒரே நேரத்தில் ரீஃப்ரெஷ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு போகணும்னு ஆசையாக இருக்கா? அப்போது உங்கள் வண்டியை உடனே தென்காசி பக்கம் திருப்புங்க. ஆமாங்க, இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது தென்னகத்தின் ஸ்பான்னு அழைக்கப்படுற நம்ம குற்றாலம். மூலிகை காத்து, தலையில் பொழியும் அருவி தண்ணி, சூடான மிளகாய் பஜ்ஜி, இதை விட வேற என்ன வேணும் வாழ்க்கை சந்தோஷமா இருக்க? தென்னகத்தின் ஸ்பா என்று அழைக்கப்படும் நம்ம அழகான குற்றாலத்துக்கு மழை பொழியும் மேகம், வியர்வை துளிகள். குற்றாலம் என்றாலே முதலில் நம்ம நினைவுக்கு வருவது அருவி, சாரல் மழை, குளுகுளு காற்று, சூடான சுட்ட சோளம், பழங்கள், அப்புறம் அந்த ஃபேமஸ் குற்றாலம் சிப்ஸ் தான். ஆனால் இன்னைக்கு அருவியில் குளிக்கிறதோட மட்டும் இந்த vlog முடிய போகிறது கிடையாது. இன்னைக்கு நம்ம குற்றாலம் கடை வீதியை ஒரு ரவுண்ட் அடிக்க போகிறோம். அங்கே என்னென்ன கிடைக்குதுன்னு பார்க்க போகிறோம். கண்டிப்பாக குற்றாலம் சிப்ஸ் வாங்க போகிறோம். ருசியான உணவு சுவைக்கும் முகம். அதுக்கப்புறம் நம்ம குற்றாலநாதர் திருக்கோவிலுக்கும் போய் தரிசனம் பண்ண போகிறோம். ஸோ இந்த vlog-ஐ கடைசி வரைக்கும் பாருங்கள். எங்கே பார்த்தாலும் கடைகள், டூரிஸ்ட் கூட்டம், குழந்தைகள், ஃபேமிலியாக வந்திருக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸ் குரூப் எல்லாருமே இந்த இடத்த என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. குற்றாலத்தில் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே ஒரு பக்கம் இயற்கை, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி பிஸியான லோக்கல் மார்க்கெட். ரெண்டுமே சேர்ந்து ஒரு தனி வைப் கொடுக்குது. அதுவும் சாரல் மழை கொஞ்சம் பெய்துகிட்டு இருந்தா இந்த ஸ்ட்ரீட்டில் நடக்கிறதே ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ். இந்த கடைகளை பாருங்க, நிறைய விதமான பொருட்கள் விற்பனைக்கு இருக்கு. சில கடைகளில் பழங்கள், சில கடைகளில் ஸ்நாக்ஸ், சில இடங்களில் வீட்டுக்கு தேவையான பொருட்கள், டூரிஸ்டுகளுக்கான நினைவு பொருட்கள், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊர்ல இருந்து இவ்வளோ தூரம் ஒரு ட்ரிப்பு வந்துட்டு வெறுமனே பார்த்துட்டு போகாம ஒரு சின்ன பொருளாவது வாங்கிட்டு போனா அது நமக்கு அந்த ட்ரிப்பை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கும். குற்றாலத்துல கண்டிப்பா பார்க்க வேண்டிய அருவிகள், அங்க சாப்பிட வேண்டிய உணவுகள், அப்புறம் நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாம முதலாமதா வந்திருக்க இடம் குற்றாலத்தோட மெயின் ஃபால்ஸ், யானி பேரருவி. சுமார் 288 அடி உயரத்துல இருந்து பொங்குற இந்த நீர் பொதிகை மலையோட பல நூறு மூலிகைகளை கடந்து வருது. அதனாலதான் இந்த தண்ணீர்ல குளிச்சா உடம்புல இருக்கிற வலி, மனசுல இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் பஞ்சா பறந்து போயிடும்னு சொல்றாங்க. காவை நேரத்துல இங்க இருக்கிற சாரல் நம்ம மேல படும்போதே வர்ற புத்துணர்ச்சியே தனி. ஆண்கள் பெண்களுக்கு தனித்தனியா பாதுகாப்பு வசதிகள் பண்ணியிருக்காங்க. அருவிக்கு அடியில போய் நின்னதும் அந்த தண்ணி தலையில விழும்போது கிடைக்கிற சுகம் இருக்கே, அத வார்த்தையால சொல்ல முடியாது. அனுபவிச்சுதான் பார்க்கணும். பொதுவா குற்றாலம் என்றாலே அருவி, சாரல் மழை, குளுகுளு காற்று என்றுதான் நம்ம நினைப்போம். ஆனா மழைக்காலத்துல குற்றாலம் இன்னும் ஒரு வேற லெவல் அழகா மாறிடும். இப்போ பாருங்க நண்பர்களே, மலைப்பகுதியில் தொடர்ந்து மழை பெய்ததால அருவிகளில் தண்ணீர் வெள்ளம் மாதிரி கொட்டிக்கிட்டு இருக்கு. மழை பொழியும் மேகம், வியர்வை துளிகள், மேலிருந்து வேகமாக வரும் அந்த தண்ணீர், பாறைகளில் மோதி சிதறுற அந்த வெள்ளை நுரை, சுற்றிலும் எழும் தண்ணீர் சத்தம், அதுக்கு மேலே அந்த மலைகளில் இருந்து வீசுகிற குளிர்ந்த காற்று, இதையெல்லாம் பார்க்கும்போது இது இயற்கையே நமக்காக நடத்துகிற ஒரு பெரிய ஷோ மாதிரி இருக்கு. சாதாரணமாக அருவி தண்ணீர் மெதுவாக கொட்டுறத பார்க்கலாம். ஆனால் மழை அதிகமாக பெய்து வெள்ளம் வரும் நேரத்தில் அந்த அருவியின் வேகம் அப்படியே பல மடங்கு அதிகமாகிடும். தண்ணீர் கொட்டுற சத்தமே சுற்றியுள்ள மலைகளில் எதிரொலிச்சு ஒரு விதமான இயற்கை இசை மாதிரி கேட்குது. குற்றாலத்தின் உண்மையான அழக மழை காலத்தில் பார்க்கணுன்னா இந்த மாதிரி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் நேரத்தை ஒரு முறை பார்த்தே ஆகணும். சிவப்பு நிற இதயமான நண்பர்களே, இந்த அழகு எவ்வளவு பிரமிப்பாக இருந்தாலும் வெள்ளம் வரும் நேரத்தில் அருவிக்கு அருகில் செல்வது மிகவும் ஆபத்தானது. தண்ணீரின் வேகம் நமக்கு மேலோட்டமாக தெரிகிறத விட அதிகமாக இருக்கலாம். அதனால பாதுகாப்பான இடத்திலிருந்து மட்டுமே இந்த இயற்கை அழகை ரசிப்போம்.
இயற்கையை ரசிப்போம், ஆனா இயற்கையோட சக்தியையும் மதிப்போம். கூப்பிய கைகள். இப்போ இந்த இடத்த சுற்றி பாருங்க. எங்கு பார்த்தாலும் பசுமை, மலைகள் முழுவதும் மழைத்துளிகள், சுற்றிலும் மெல்லிய சாரல், அந்த குளிர்ந்த காற்று. இதுதான் மழைக்கால குற்றாலம். குற்றாலத்துக்கு கோடை காலத்துல வர்றது ஒரு அழகு என்றால், மழை காலத்துல, குறிப்பாக அருவிகளில் நீர் பெருக்கெடுக்கும் நேரத்தில் குற்றாலத்தை பார்ப்பது அது ஒரு வேற மாதிரியான அனுபவம். இந்த வெள்ளத்தை பார்க்கும்போது இயற்கை எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னு நமக்கு புரியும். ஒரு பக்கம் அந்த பிரம்மாண்டமான தண்ணீர், இன்னொரு பக்கம் அமைதியாக நிற்கும் பசுமையான மலைகள். இரண்டையும் சேர்த்து பார்க்கும்போது கண்ணை விட்டு அகலாத ஒரு அழகான காட்சி. சிவப்பு நிற இதயம். இந்த காட்சியை கேமரால கேப்சர் பண்ணிக்கலாம். ஐந்தருவிக்கு ஒரு தனி அழகு இருக்கு. பேரே சொல்ற மாதிரி இங்க தண்ணீர் 5 தனித்தனி பிரிவுகளாக பாறைகளின் வழியாக கீழே கொட்டுவதால் இதை ஐந்தருவி என்று அழைக்கிறார்கள். இப்போ நம்ம இந்த அருவியை நெருங்க நெருங்க தண்ணீர் விழும் சத்தம் காதுக்கு கேட்க ஆரம்பிக்குது. அந்த சத்தமே ஒரு விதமான இயற்கை இசை மாதிரி இருக்கு. பாறைகளின் மீது வேகமாக விழும் தண்ணீர், அதிலிருந்து சிதறும் சின்ன சின்ன நீர்த்துளிகள், சுற்றிலும் பசுமையான மரங்கள், குளிர்ந்த காற்று. இதையெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது இயற்கை நமக்காக ஒரு அழகான ஓவியம் வரைந்து வைத்திருக்கிற மாதிரி இருக்கு. மலைப்பகுதியில் மழை பெய்தாலே அருவிகளில் தண்ணீரின் அளவு அதிகமாகும். 5 அருவியிலும் தண்ணீர் பெருக்கெடுத்து வரும்போது அந்த சத்தமும் வேகமும் பார்க்கவே பிரமிப்பாக இருக்கும். ஆனா நண்பர்களே, அருவியில் தண்ணீர் அதிகமாக இருக்கும் நேரங்களில் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதிக வெள்ளம் அல்லது தடை இருக்கும் நேரத்தில் தண்ணீருக்குள் செல்லாமல் அதிகாரிகள் சொல்லும் பாதுகாப்பு வழிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்றணும். இயற்கையின் அழகை ரசிப்போம், அதே நேரத்தில் பாதுகாப்பாகவும் இருப்போம்.
கடலின் சத்தத்தையும் மழையின் வாசனையையும் குளிர்ந்த காற்றையும் அனுபவிக்கும் போது கிடைக்கிற ஃபீலிங் அதை எந்த கேமராவும் முழுசா கேப்சர் பண்ண முடியாது. அதனால தான் சொல்றேன் நண்பர்களே, குற்றாலம் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மட்டும் கிடையாது, அது இயற்கையை உணர வைக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தா இந்த இடம் இன்னும் ஃபன். ஒருத்தர் போட்டோ எடுப்பாங்க, இன்னொருத்தர் வீடியோ எடுப்பாங்க, யாராவது ரீல் எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. டேய் என்ன நல்லா வீடியோ எடு, இந்த ஆங்கிள் எடு, இன்னொரு போட்டோ எடு அப்படின்னு ஒரு மினி போட்டோ ஷூட்டே நடக்கும். ஃபேமிலியா வந்தாலும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே இந்த இயற்கை சூழலை ரசிக்க முடியும். மழை பெய்யட்டும், அருவி கொட்டட்டும், மலைகள் பசுமையாகட்டும், நாம பாதுகாப்பாக இருந்து அந்த அழகை ரசிப்போம். இதுதான் நம்ம அழகான குற்றாலம். இந்த காட்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய அழகான டிராவல் vlogs பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. குற்றாலம் சாரலும் அருவியும் நினைவுகளும் என்றும் அழகாக இருக்கட்டும். வணக்கம் நண்பர்களே.